கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய பரலோகம் அண்ணா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதும் பொழுது அநேக காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா, நீங்கள் தேவ சித்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநலம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்கள் அப்படி செலுத்தி பார்த்தா எல்லாபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் சத்தியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? முடியும். இக்கட்டான சூழ்நிலையில் முடியும், பிரச்சனையான சூழ்நிலையில் முடியும், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் முடியும். அப்படி பைபிளில் நிறைய பேர் இக்கட்டான சிச்சுவேஷனில், ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தரை ஸ்தோத்திரித்திருக்கிறாங்க. உதாரணமாக தாவீது, அபிமெலேக் என்கிற ராஜா தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த ராஜாவுக்கு முன்பாக இவன் தான் தாவீது, நீர் கொலை செய்ய நினைச்ச அந்த தாவீதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த மரணத்திற்கு ஒரு அடி இருக்கும் பொழுது தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். பாருங்க, அவனுடைய தாடிகளில் உமிழ்நீர வடியை விட்டுட்டு நிலைக்கால்களில் நகத்தை வைத்து கீறி கொண்டவனாக இருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் இதெல்லாம் செய்தால் கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்பொழுது ராஜா, இது தாவீது கிடையாது, இவனை விரட்டி விடுங்கன்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் பாடின பாடல் சங்கீதம் 34. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்லையும் நான் ஆண்டவரை துதிப்பேன், எப்பொழுதும் துதி என் வாயிலே இருக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நன்மை செய்தால் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? இல்லை. ஒரு தீமையான காரியம் நடந்தால் கூட ஆண்டவரே இந்த தீமையான காரியத்திற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்தாலும் தவறுதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை செய்தார்னா அது மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து, நல்லா அடின்னு அடித்து, அவங்களுடைய ஆடைகளை, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழித்து, அவங்களுடைய கால்களை தொறுமலத்தில் மாட்டி வைத்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அவர்கள் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நடு நிசி வேளையிலே, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்க ஆரம்பித்தவுடனே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அதிரும்படியாக பூமி மிகவும் குலுங்கியது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்காக ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பொழுது அந்த பிரச்சனை உங்களை விட்டு மாறும். ஒரு பாடா, அந்த பாடுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பாடு உங்களை விட்டு மாறி போகும். என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை ஸ்துதிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்களை நாங்கள் துதிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இதை நாங்கள் அபியாசப்படுத்தி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற மகனாய் மகளாய் எங்களை மாற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.